ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இது வந்து டே 2 இன் சிக்மங்களூர். இந்த வீடியோவில் வந்து நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ சிக்மங்களூர் போனால் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும். மேண்டட்டரி திங்ஸ். ஒன்று வந்து அந்த ரெண்டு பீக் இருக்குது பக்கத்துலேயே, ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டு பீக் இருக்குது. ஒன்று வந்து முள்ளங்கிரி பீக், அனதர் ஒன் வந்து பாபா புதங்கிரி ஒரு வியூ பாயிண்ட். ஓகே, அது அவங்க டெம்பிள் இருக்குது, பாபா புதங்கிரி ஒரு டெம்பிள் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பீக்கு போனோன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆன்லைனில் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் அந்த ரோடு என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த பீக்குக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு. அந்த ஸ்ட்ரெச் 15 கிலோமீட்டர்ஸ் ப்ரீவியஸாக வந்து உங்கள் வெஹிக்கிளை ஹோல்ட் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு உங்கள் ஸ்லாட்டு புக்காக இருந்தால் தான் உங்கள் வெஹிக்கிள் என்ட்ரி பண்ணுறாங்க, இல்லைனா அலோவ் பண்ணுறதில்ல அந்த ஒரு போலீஸ் செக் போஸ்ட். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அனதர் திங் பார்த்தீங்கன்னா, சிக்மங்களூரில் வந்து நீங்கள் சிக்மங்களூரில் லைக் 2 நாள் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அந்த 2 நாளில் ஃபஸ்ட் நாள் வந்து சிக்மங்களூர் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேடியஸ்லேயே வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது. ஸோ சிக்மங்களூர்லேயே நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா குட். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் ரூம் போடாதீங்க. கும்மங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. சிக்மங்களூர் வந்து 55 to 60 கிலோமீட்டர்ஸ் அந்த ஊர் கும்மங்குடி. அந்த ஊரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரூம் போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா சிக்மங்களூர் வந்து அந்த கும்மங்குடி வந்து 55 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் 55 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரதுக்கு வந்து டைம் ரொம்ப ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பிளான் பண்ணலாம், ரொம்ப ட்ராவல் வேணாம். ஏன்னா அந்த 55 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 55 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷன், ஹில் ரோடு தான் நீங்கள் ஓட்டணும். ஓகே, ஸோ நீங்கள் போகும்போது ஈஸியாக போயிடலாம். நீங்கள் மார்னிங் போகும்போது ஈஸியாக போயிடலாம், ரிட்டர்ன் வரும்போது ஈவினிங் ஆகிடும். ஓகே, ஸோ ஈவினிங் டு நைட் ஆகிடுச்சுன்னா அந்த நம்மளோட வெஹிக்கிளோட ஹெட்லேம்பில் வச்சு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் 2 ரூமாக போட்டுக்கலாம். ஒன்று வந்து சிக்மங்களூர், அனதர் ஒன் வந்து கம்மங்குடி. ஓகேவா? கம்மங்குடி அந்த ஊரில் வந்து நீங்கள் ரூம் போட்டிங்கன்னா would be good, ஈஸி. உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். செகண்ட் திங் வந்து இந்த 2 விஷயம் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். தேர்டு வந்து சிக்மங்களூர் போகிற வழியில் ஹெலபெடு, பெல்லூர் 2 ஊர் இருக்குது. அந்த 2 ஊர்லேயுமே வந்து ஆர்கியாலஜிக்கல் டெம்பிள் இருக்குது. ஸோ லைக் ரொம்ப ஏஷியன் ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸ் இருக்குது. நம்ம ராஜா காலத்து டெம்பிள் இருக்குது. நான் வந்து போகும்போது பெல்லூர் டெம்பிள் விசிட் பண்ணேன். நைட்டு தான் போகணும், ஸோ அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல அந்த டெம்பிளில். பட் அந்த டெம்பிள் பார்க்குறது ரொம்ப ஒர்த். ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெம்பிளோட கார்விங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பில்லரையும் சரி, மேலே சீலிங்கில் கூட வந்து கார்விங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ஒர்த் அந்த கோயிலுக்கு. ஸோ மேபி நான் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன், அந்த ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணேன். பெல்லூர் டெம்பிளுக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் வந்து டூரை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டே 2, ஏன்னா டே 1 நான் கம்மங்குடி போய்ட்டேன். டே 2 தான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் கிடச்சிது, அந்த பீக்கோட ஸ்லாட். ஸோ அதான் டே 2 வந்து நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். என்ட்ரன்ஸில் செக் போஸ்ட்டில் வந்து கிளியரன்ஸ்லாம் பண்ணிவிட்டு என் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வியூ பாயிண்ட் இது வந்து பாபா புதங்கரி வியூ பாயிண்ட். என்னோடய ஹோம் ஸ்டேலேருந்து இது எக்ஸாக்டாக 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. என்னோடய ஹோம் ஸ்டேலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரோடு, சிட்டி லிமிட். அடுத்த 6th கிலோமீட்டர்லேருந்து அந்த ஹில் வே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வண்டி வந்து மலையில் தான் ஏற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த மலை ரோடு. இந்த மலையில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் கவர்மெண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, மலையில் ரொம்ப கமர்ஷியலுக்கு யாருக்கும் இடம் கொடுக்கல. லைக் ஒரு பீக் பாயிண்ட்டும் சரி, ஒரு பீக்லேயும் ஒரு ஹில் ஸ்டேஷனையும் ரொம்ப ஹைட்டாக இருக்கலாம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் தரல இது வைக்கிறதுக்கு, லைக் ஹோட்டல்ஸோ ரூம்ஸோ எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லை. ஸோ நாங்களும் இங்கே இந்த மார்னிங் இந்த ஸ்பாட்டில் தான் வந்து நிப்பாட்டிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோன்னா மேகி அண்டு ப்ரெட் ஆம்லேட் தான் சாப்பிட்டோம் இந்த ரோடு கடையில்.
ரோடில் சின்ன சின்ன கடை போட்டிருக்காங்க, அங்கே தான் சாப்பிட்டோம். ஏன்னா அங்கே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாபா புதங்கரிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே பார்க்க வேண்டிய இடம் தான். மேகம்லாம் வந்து நம்ம மேலே வந்து க்ராஸ் பண்ணிகிட்டே போகுது, நம்ம மேலே டச் பண்ணுது. ஸோ ஒரு வாட்டி மேக கூட்டம் நம்மளை டச் பண்ணும்போது ரொம்ப அந்த நம்ம ஃப்ரீசரில் கை வச்சுட்டு எத்தனை வந்து நம்ம மூஞ்சில் வைப்பாங்க தெரியுமா, அவ்வளோ சின்னஸாக இருந்தது. சான்ஸே இல்லை, பார்க்க வேண்டிய இடம். டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் வந்து ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மேகி அண்ட் அந்த ப்ரெட் ஆம்லெட் முடிச்சுட்டு வண்டி அப்படியே மூவ் பண்ணோம். ஸோ மூவ் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும், ரைட் ஹேண்ட் சைடு ஹனாஹ்மா ஃபால்ஸ்னு வரும். அந்த ஃபால்ஸ் கிராஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜாரே ஃபால்ஸ். ஸோ ஜாரே ஃபால்ஸ் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பீக்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். ஏன்னா மார்னிங் நாங்கள் போனது ஆல்மோஸ்ட் ஒரு 7 or 8 o'clock இந்த மார்னிங். அந்த டைமில் அங்கே ஃபால்ஸில் குளிக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. ஏன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 13 degrees Celsius இருந்தது. ஸோ சான்ஸே இல்லை தண்ணி குளிக்கும் போது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேலே பீக்குக்கு போய்ட்டோம். பீக் பாயிண்ட்டை பார்த்துட்டு வரும்போது ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ பீக் பாயிண்ட்டோட சான்ஸே இல்லை. பீக் பாயிண்ட்டை வந்து ஒரு ஸ்கேம் நடந்தது. நான் என்ன ஸ்கேம்னு சொல்கிறேன் உங்களுக்கு.
பாபா புதங்கிரி இந்த பீக் பாயிண்ட் ரீச் ஆகும்போது டைம் வந்து 9:45. இதுதான் அந்த பாபா புதங்கிரி பாயிண்ட். இது வந்து இந்த பாபா புதங்கிரி பாயிண்ட்லேருந்து 2 விஷயம் பார்க்க வேண்டிய ஒன்று வந்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த ரோட்டில் நம்ம காரும் போகலாம். பட் அங்கே என்ன ஏமாத்துறாங்கன்னா உங்கள் கார் போகாது, ஸ்டக் ஆகிடும், 4 வீல் டிரைவ் கார் தான் போகும் அப்படின்னு எங்களை ஏமாற்றி ஒரு ஜீப்புக்கு வந்து 2000 rupees 2200 rupees பேசினாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த ஜீப் எடுத்தோம். ஸோ இந்த ஜீப் எங்கே போய் நிப்பாட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு டாப்பில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழி இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பீக் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அது மேலே நம்ம ட்ரெக்கிங் தான் பண்ணி மேலே ஏறணும். ஸோ அந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்துக்கு வந்து இந்த ஜீப் யூஸ் பண்ணலாம். இந்த ஜீப் வந்து 2200 rupees ஃபுல் ஜீப்பு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 members வந்து ஆக்குபென்சி ஆகும் இந்த ஜீப்பில். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜீப் எடுக்க வேணாம். ஏன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ரோடு மட்டும்தான், 2 பெண்டு மட்டும்தான் இந்த மாதிரி மண் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து இந்த ரோடு போட்டிருக்காங்க, காங்க்ரீட் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேணாம். உங்கள் கார் தான், நீங்கள் தாராளமாக உங்கள் கார்லேயே போகலாம். ஸோ எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஒருத்தர் கேட்டேன், அவரும் வந்து கொஞ்சம் பயந்துட்டார். அவங்க 7 seater கார் வச்சுருந்தாங்க, அவங்களும் வந்து பயந்து சொன்னாங்க அங்கே போகாதீங்க நாங்கள். ஸோ அதனால வந்து இந்த ஜீப் எடுத்தோம். பட் ஸ்டில் நம்ம வந்து ஜீப் இல்லாமே நம்மளோட ஓன் கார்லேயே போகலாம், ஒரு இதுவுமே இல்லை. பாபா புதங்கிரி இந்த பீக் பாயிண்ட்லேருந்து, அதாவது பாபா புதங்கிரி ஒரு பாயிண்ட்டு, அங்கே தான் ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கேருந்து இந்த பீக்குக்கு வந்து 3 kilometers தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கார்லேயே போகலாம். இந்த பீக்லேயும் பார்த்தீங்கன்னா மேகங்கள்லாம் வந்து நம்மளை க்ராஸ் பண்ணி தான் போகும். மேகக்கூட்டங்கள் வந்து க்ராஸ் பண்ணும்போது சான்ஸே இல்லை, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு அந்த டைமில். நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை.
பீக் பாயிண்டில் பார்க்கிங் ஸ்லாட், இங்கே பார்க்கிங் ஸ்லாட் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் கார்ஸே இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் நீங்களும் போனீங்கன்னா உங்கள் ப்ரைவேட் காரை நீங்கள் எடுத்துன்னு போகலாம். தாராளமாக ஜீப் ஹையர் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த ஜீப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து இறங்கி இந்த ரைட்டில் இந்த பாயிண்ட்லேருந்து ரைட்டில் இறங்குனாக்கா ஃபால்ஸு, லெஃப்ட்டில் போனால் அந்த பீக் பாயிண்ட். ஸோ ரைட்டில் போனால் இந்த ஃபால்ஸாக வரும். ஒரு ட்ரெக் பண்ணி ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும். பர் ஹெட்டுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி போனால் இந்த இடத்துல இந்த ஃபால்ஸ் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா நாங்கள் போன கிளைமேட்டுக்கு சான்ஸே இல்லை, இறங்க முடியாது. காலில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு தண்ணியில். இருந்தாலும் பசங்க ஆசைப்பட்டாங்க இறங்கணும். அங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ரெயின்போ வந்தது. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்க்கு ஆப்போசிட்டில் தான் சன்லைட்டு, சூரியன் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அது ஆப்போசிட்டில் படும்போது அந்த ரெயின்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில் நின்றுட்டு திருப்பி மேலே ட்ரெக் பண்ணி மேலே போயிட்டோம். பார்த்துட்டு திருப்பி மேலே அந்த பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து திரும்ப லெஃப்ட் எடுத்து அந்த இன்னொரு ட்ரெக் பண்ணி போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ பசங்களாம் இருந்ததுனால ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி போகல, ஜஸ்ட்டு மேலே ஏறி ஒரு 200 meters தான் மேலே ஒரு சின்னதாக ஒரு மலை குன்று மாதிரி இருந்தது. அது மேலே ஏறி நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி இறங்கிட்டோம் கீழே. ஸோ மேலேருந்து பார்க்க இப்படி தான் இந்த வியூ. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஜாரி ஃபால்ஸ் போய்ட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். பாய்.